முன்னெச்சரிக்கை நடவடிக்கைன்ற எடுத்து தற்காலிகமாக மோட்டார் பம்புகளை அங்கங்கே வச்சு இவங்க தண்ணியை இறச்சிட்டுக்கிறாங்க. ம். இப்போ இதை செய்கிறதுனால என்ன நடக்கும்னா செலவு தான் ஆகும் ஒரு வாட்டியும். இவங்க கிட்ட நிரந்தரமான அந்த நீர் வழிந்து ஓடுறதுக்கான வழித்தடத்தை ஏற்படுத்தியிருந்தா அண்ணன் சொன்னது போல் சிங்கப்பூர், ஜப்பான் அந்த மாதிரி நாட்டெலாம் பார்த்தீங்கன்னா நீர்ப்பாதை அமைச்சிருக்காங்க. மழை பெஞ்சா அந்த கால்வாய் மூலயமா எங்கே போய் கொண்டு போய் சேர்க்கணுமோ சேர்த்து அந்த தண்ணியை பயன்படுத்த முடியும். இவங்க அப்படி இல்லை, கடலில் கலப்பாங்க. ம். தேங்காமல் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ வருஷம் கழிச்சு? 50 வருஷம் கழிச்சு. அதுவும் எப்படி? உங்களுக்கு வந்து டீசல் போட்டு அந்த பம்பு ஆன் பண்ணி அதுலேருந்து தண்ணி உறிஞ்சி தள்ளுவாங்க. அதுக்கு ஒரு ஆள் போட்டுனே இருப்பாங்க. இதுதான் இவங்களுடைய அரசு. இப்போ தான் இதுக்கே வந்திருக்காங்க. 50 வருஷத்தில் இப்போ தான் வந்திருக்காங்க. தண்ணி தேங்காமல் இருக்கிறதுக்கு. தண்ணியை வந்து சேமிக்கிறதுக்கோ வழித்தடத்தை உருவாக்குறதுக்கோ தொலைநோக்கு பார்வை இந்த அரசுகளுக்கு இருக்காது. இவங்க எதை செஞ்சாலும் அது ஒரு செலவு, பராமரிப்பு. அதுக்கு ஒரு டெண்டரு, அதுக்கு ஒரு காசு ஒதுக்கணும், பதுக்கணும். ஓகே. அவர் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில மட்டும் சொல்லியிருக்காரு. ஆனா குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா விழுப்புரம், திண்டிவனத்துலாம் பார்த்தீங்கன்னா வெள்ள பெருக்கெடுத்து ரொம்ப ஓடுது தீவிரமா. அத பத்தி எதுவுமே பேசவே இல்லையே. இயல்பாகவே அதெல்லாம் விவசாய நிலங்கள். அங்கேயே பண்ண முடியல. பட்டணத்தில் பண்ணுவாங்களா? அங்கே வந்து நீங்கள் குளங்களையும் ஏரிகளையும் அப்படியே வச்சுருந்தா கூட இந்நேரம் நீர் வந்து நமக்கு வந்து நீர் ஆதாரம் இருந்திருக்கும். இவங்களே எல்லாத்தையும் தூத்து அதில் கட்டடம் கட்டி அரசு அலுவலகங்களை உருவாக்கி எல்லாத்தையும் பண்ணது இவங்க. இவங்க வந்து பேசுகிறாங்க. இதெல்லாம் யாரும் சிந்திக்க மாட்டாங்க. நம்ம பேசணும்னு வச்சுங்களா, சாத்தியமில்லாத பேசுகிறார்கள். தேவை இருக்கா இல்லையாப்பா? தேவையில்லைன்னு தானேப்பா எல்லாமே வருது. நம்ம செய்வோன்ற எங்ககிட்ட திட்டம் இருக்குது. அவங்கள சொல்ல ஒரு ஆளை சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ஆளுக்கும் எதுவுமே தெரியாது. அவன் முட்டு கொடுக்கணும்னு கொடுக்குறான். கட்சி அந்த தலைவன் பேசு. நம்ம அப்படி இல்லை. எது சார்ந்த மண் சார்ந்து வளம் சார்ந்து மனுஷனுடைய எல்லா வளர்ச்சிக்கும் பாதுகாப்புக்கும் ஒவ்வொரு திட்டமும் நம்மக்கிட்ட இருக்குது. செயல் திட்டத்திலே இருக்குது. அதுதான் நம்மளுடைய நாம் தமிழனுடைய அண்ணனுடைய அந்த ஆட்சி வரைவு.